இறைவனை அடைவதற்கான வழிகள் 4. ஒன்று சரியை, 2வது கிரியை, 3வது யோகம், 4வது ஞானம். இது 4 நெறி என்று பெறுங்க. நான் நெறி என்று சொல்லப்பெறுவது. ஆனால் 4 வேறு வேறு அல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று. முதல்ல இறைவனை நாம் காண வேண்டும், அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை, எண்ணுள் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை நான் அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் முதல்ல நான் செய்ய வேண்டிய வேலை தவம் செய்ய வேண்டும். அந்த தவம் அறிந்தும் செய்யப்படும், அறியாமலும் செய்யப்படும். 2 வகை. நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்து வந்தீர்களானால் ஒரு கால எல்லையில் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு குரு கிடைப்பார். அப்படி குரு வந்தவுடனே உபதேச முறையில் உங்களுக்கு மந்திரம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் திருக்கோயிலில் பணி செய்ய வேண்டும். என்ன பணி செய்வது? கோயிலை கூட்டுவது, கோலமிடுவது, மெழுகுவது, பூ பறிப்பது, தொடுப்பது, ஆடுவது, பாடுவது என்று இது போன்ற பணிகளை முதல்ல செய்யணும். இப்படி செய்யற அந்த பணிக்கு சரியை என்று பெயர். இதை நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் இந்த உயிருக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். அந்த பக்குவம் நிரம்புகிற பொழுது, எப்போ அந்த பக்குவம் நிரம்புகிறதோ அது அடுத்த இடத்துல உங்களை தள்ளி விட்டுடும். அப்போ இந்த சரியில் நீங்கள் முதிர்ச்சி அடைவீர்களானால் இந்த சரியை உங்களை கொண்டு போய் கிரியை என்ற ஒன்றில் கொண்டு போய் சேர்த்தும். அது என்னையா கிரியை அப்படின்னு கேட்டால், இந்த கிரியை என்பது சதாசிவ திருமேனி என்கிற சிவலிங்க திருமேனியை பூவும் நீரும் கொண்டு பூசிப்பது. அவருக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் விரித்து செய்யலாம், குறைந்தபட்சம் பூவும் நீரும், அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்றதுக்கு என்ன வேணும்னா இந்த 2 இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருப்பதெல்லாம் கூடுதலான பொருள்கள் தான். கற்றை செஞ்சடையானுடன் நாமுலோ, அப்புறம் சாமி சொன்ன கற்றுக்கொள்வன வாயுல நாவுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையான் உளன் நாமுலோ, எற்றுக்கோ நமனால் முனிவு என்பது அப்பர் வாக்கு. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. புண்ணியம் பண்ணுனா என்னைய வேணும்னார். நாமெல்லாம் புண்ணியம் பண்ணோம்னா என்னென்னமோ பண்ணு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு பச்சைலை வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா புண்ணியம். அதைத்தான் செய்ய முடியலையே அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவ்வளவு பாவம் நம்மகிட்ட கிடக்குது, செய்ய முடியாமல் கிடக்கிறோம். ரொம்ப எளிமையானது, ஆனால் செய்ய முடியாமல் கிடக்கிறவன் நினச்சி பாருங்க. அப்போ கிரியை என்பது என்ன அப்படின்னு கேட்டால், சதாசிவ திருமேனி சிவலிங்க திருமேனியை பூவும் நீரும் கொண்டு பூசிப்பது. இது 2வது நிலை. அப்போ வெளியே முதல்ல பணி செஞ்சோம், 2வது அதில் முதிர்ச்சி பெறும் பொழுது அந்த இறைவனை பூவும் நீரும் கொண்டு பூசிக்கிறோம். இதை செய்து வர வர உங்களுக்கு இறைவனுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டும், அது வலிமை பெறும். அப்படி வலிமை பெறும்போது அந்த இறைவனை, அந்த சதாசிவ மூர்த்தியாக இருக்கிற இறைவனை நெஞ்சத்தாமரையில் வைத்து பூசிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். அப்படி வரும் பொழுது அது யோகம் என்ற பெயரை பெறும். வெளியே இருக்கிற சிவலிங்க திருமேனிய நெஞ்சத்தாமரையில் வைத்து பூசிக்கணும். இது 3வது நிலை. அப்படி இங்கே வைத்து பூசித்து பழகி வந்தால் அது முதிர்கின்ற பொழுது நம் அறிவுக்குள்ள சிவம் விளங்கி தோன்றும். அப்படி விளங்கி தோன்றும் போது எல்லா இடத்திலும் எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கக்கூடிய கலப்பை அறிந்து அனுபவிக்கலாம். அப்ப இதை ஒரு படிநிலையில் வச்சு பாருங்க. சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது புறம் அகம் கூடிய வழிபாடு, யோகம் என்பது அக வழிபாடு, ஞானம் என்பது இந்த புறம் அகம் என்கிற வேறுபாடுகள் கலைந்து எங்கும் எதிலும் நீக்கமர நிற்கின்ற இறைவனை எல்லா வகையிலும் காணுகிற பக்குவம் ஞானம் என்று பெயர். எல்லாருக்கும் தெரிகிறது எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்று. அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிற்கிற பொருள்
என்று எல்லா ஞானியும் பாடிட்டாங்க. அவனுக்கு சர்வ வியாபகம் உடைய பொருள் என்று இறைவனை சொல்லுகிறோம். அது என்ன சர்வ வியாபகம்? எங்கும் இருப்பது இறைவனுடைய இலக்கணம். எங்கும் இருக்கிறவன் நம்ம நெஞ்சுக்குள்ள இருப்பானா இல்லையா? சத்தியமா இருக்கிறான். ஆனா கண்ணை முன்னா தெரிய மாட்டேங்கிறானே, ஏன்? அதுதாங்க தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? நமக்குள்ளே இருக்கிற காண வந்திருக்கிறோம் தெரியாமல் எல்லாரும் புறத்தே 1000 தொழில் செய்வதுக்கு வந்திருக்கோம் நினச்சிட்டு வெவ்வேறு தொழிலை பண்ணிக்கிட்டு வந்து இருந்து வாழ்ந்து இருந்து போய் எல்லாரா போய் கொண்டு இருக்கிறோம். அதற்காக இந்த மானிட சட்டை வழங்கப்படவில்லை. எங்கும் இருக்கின்ற பரம்பொருளை நம்முள் காண்பதற்கான வாய்ப்பு இந்த மானிட சட்டைக்குத்தான் அதிகமான வாய்ப்பு. ஏனைய விலங்குகளை விட 84 லட்ச யோனி பேதம் என்று சொல்லக்கூடிய உயிர்கள் பிறப்புக்கு உட்படுகின்ற அந்த வகைக்குள்ள மனித சட்டைக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்துவம் வேற எந்த பிறப்புக்கும் இல்லை. அதுதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அவ்வை சொன்னாங்க. நீங்க புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்று அவர் வேண்டினாங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. ஒருவேளை திருவடியை பார்க்கலன்னா எதுக்குங்க இந்த பிறப்பு? திருவடியை காண்பதற்குத்தான் பிறப்பு. அதற்கு அந்த ஒன்றுக்காகத்தானுங்க நாம வந்திருக்கிறோம். நாம இப்ப என்ன பண்ண தெரியுங்களா? வந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலையை செய்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்க இறைவனை காணறதுக்கு முயற்சி பண்றோம்? நாம எல்லாரும் சாமி எங்க இருக்கிறாரு? கோயில் இருக்கிறாரு. சாமி எங்க இருக்கிறாரு? கோயில் இருக்கிறாரு. அங்க இருக்கிறாருன்னு நினைச்சுத்தானே தைரியமா உட்கார்ந்துருக்கிறோம். அட அங்க மட்டும் இல்லையா, அவன் எங்கும் இருக்கிறான். எங்கும் இருப்பதும் அல்ல, என்னுள்ளும் இருக்கிறான் எங்க உணர்வு வரணுமா இல்லையா? வரலையே. அப்ப நீங்க இதை எப்படி காணணும்? முதல்ல கோயில் இருக்கிறான்னு வந்து வழிபாடு பண்ணு. கோயில் இருக்கிற சாமியை கைக்கு கொண்டு வா. கைக்கு கொண்டு வந்த சாமியை நெஞ்சுக்கு கொண்டு வா. நெஞ்சுக்கு கொண்டு வந்துட்டினா அவனோடு ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய ஞானம் கிடைத்து விட்டால் அவன் எங்கும் இருப்பது தெரியும் உனக்கு. அப்பத்தான் நட்டகல்லும் பேசுமா நாதன் உள் இருக்கையில் கேட்டாங்க இல்லையா? அப்பொழுது பேசும். இங்க இறைவனை யார் காண்கிறார்களோ அவர்களுக்கு அங்க இருக்கிற சதாசிவ திருமேனி பேசுகிற திருமேனியா இருப்பார். பேச வருவார் ஒருவர், அவர் எம் பெருமான் அடிகள். திருவாவடுதுறையில அப்பா வேள்வி செய்ய வேண்டும் என்று காசு கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான். நேரா மாசிலாமணி ஈஸ்வரர் போறார். பெருமானே, எனக்கு பொருள் நீ, உன்னை தவிர எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு பேசினாருங்க. அவர் பேசின உடனே பூதகணம் வந்துச்சு. பலிபீடத்துல கொண்டாந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது 1000 கிழி ஒன்று. ஞானசம்பந்தர் இறைவன்கிட்ட பேசினாரு. நீங்களும் நானும் பேச முடியாதா என்ன? பேசலாம். ஆனா அவன் நெஞ்சுக்குள் இருக்கிறான உண்மை தெரிஞ்சா தானே பேசலாம். இங்க இருப்பது தெரியாம அங்க போய் பேசுனா என்ன பேச போறோம்? தெரியாது. அதனால எங்கும் இருக்கிற பரம்பொருளை காண்பதற்கு படிநிலை இருக்கிறது. அப்ப இந்த படிநிலையே நம்ம நூல் என்ன சொல்லுச்சு? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப சரியை என்ற ஒன்று ஒரு குறிப்பிட்ட எல்லையில முற்று பெற்று விடும். அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. சரியையினுடைய எல்லை எது? இது அப்படியே கூட்டிட்டு போய் கிரியை என்ற இடத்துல கொண்டு விட்டுடும். நீ அடுத்த படிக்கு போயிருப்பான். அப்ப சரியைக்கு எல்லை கிரியை. கிரியைக்கு ஒரு எல்லை இருக்கிறதா? ஆம், கிரியைக்கு எல்லை யோகம். யோகத்தை பின்பற்றினீங்கன்னா அந்த யோகம் கொண்டு போய் ஞானம் என்ற இடத்த கொண்டு போய் விட்டுடும். சரி, ஞானத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? ஞானம் என்பதற்கு எல்லை என்பது இல்லை. சரியைக்கு எல்லை கிரியை, கிரியைக்கு எல்லை யோகம், யோகத்துக்கு எல்லை ஞானம், ஞானத்துக்கு எல்லை உண்டான்னு கேட்டா எல்லை இல்லாதது ஞானம். இதை எப்படியா புரிஞ்சுக்கிறது?
ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்கணுமே. ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் கீழே இருக்கிறோம், முதல் மாடி. இப்போ படிக்கட்டு மேலே ஏற போகிறோம். நம்ம ஒரு படிக்கட்டு மேலே ஏறணும் வச்சுங்க, ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறுன்னு வச்சுங்க. எது கடைசி படிக்கட்டாக இருக்கிறதோ அதுதான் படிக்கட்டு என்னும்போது அது ஒரு கணக்கில் இருக்கும். ஆனால் அந்த படிக்கட்டு தான் மேல் தளமாகவும் இருக்கிறது. தளமாகவும் அது இருக்கிறது, படிக்கட்டாகவும் இருக்குது. ஒன்று வேண்டாம். இப்போ இந்த கோயில் இருக்கிறது மேலே படிக்கட்டு 5 படி வச்சிருக்கிறாங்க. 1 2 3 4 5வது படிக்கட்டில் கால் எடுத்து வச்சிங்கன்னா படிக்கணக்கில் 5வது படி. ஆனால் அதுவே தளம் என்று எடுத்துக்கொண்டா அந்த தளம் முழுக்க இந்த படி தான் விரிந்து நிற்கிறது. அப்போ நீங்கள் வச்சுங்க, சரியே என்பதுக்கு 1க்கு 1 ஒரு படிக்கட்டு போல, கிரியை 1க்கு 1 ஒரு படிக்கட்டு போல, யோகம் 1க்கு 1 படி, அப்படி மாதிரி ஒன்னொன்னு படியாக வச்சுக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணீங்கன்னா ஞானம் என்ற படியில தொட்டீங்கன்னா ஞானம் எல்லையில்லாததாக பறந்திருப்பது. அப்ப அது படியாகவும் இருக்கும், தளமாகவும் இருக்கும். அது மாதிரி ஞானம் எல்லை, அந்த இடத்துல நின்றவர் மணிவாசக பெருமான். எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன். அப்ப ஞான நெறியிலே நின்று எங்களுடைய தலைவராகிய வாதவூரில் அவதரித்த தலைவர் ஒன்றை கொடுத்திருக்கிறார். என்னையா கொடுத்தார் உங்க தலைவர்? எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் என்ன கொடுத்தாரு? திருவாசகம் என்னும் தேன் கொடுத்தார். அவர் கொடுத்தது திருவாசகம். திருவாசகம் தான், ஆனா அதுக்கு இன்னொரு பேரு தேன்னு பேர். எனும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பேர் வச்சிருப்போம், பள்ளிக்கூடத்தில் ஒரு பேர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா திருமண பத்திரிக்கையில் 2 பேரையும் போடுவோம், என்கின்ற. ஏன்னா சில பேர்த்துக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பேர் தான் தெரியும், ஆனால் சொந்தக்காரன் வீட்டில் இருக்கவங்களுக்கு, நெருங்கிய உறவினருக்கு வீட்டில் கூப்பிட்ற பேர் தான் தெரியும். அப்போ 2ஐயும் போட்டால் தான் பத்திரிக்கை பார்க்கும்போது ஓ இது இவர் தான் அவரா அப்படின்னு. அந்த மாதிரி திருவாசகம் அப்படின்னாலும் சரி, தேன் அப்படி 2ம் ஒன்று தான் ஏன்ட்டார். திருவாசகம் எனும் தேன் அப்படின்னாரு. சரி, இந்த தேன் என்னையா பண்ணும்? இந்த தேன் இருக்குது என்ன பண்ணும்? தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி. அதுலதான் சொல்ற பாருங்க, தொல்லை. இந்த தொல்லை என்பதற்கு பழமையானன்னு அர்த்தம். தொல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் தொல்லை பண்றாம, அந்த தொல்லை இல்லைங்க. இங்க தொல்லை என்பதற்கு பொருள் பழமையான. எது பழமை? செத்து செத்து பிறப்பது பழமை. நாம் நினைக்க புதுசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நாம் இதுவரைக்கும் பிறந்த பிறப்பின் எண்ணிக்கைய யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? நமக்கு தலையே சுத்தினாலும் நமக்கு பிறந்த பிறப்பின் எண்ணிக்கையை திருப்பி பார்த்தோம்னா கண்டுபிடிக்கவே முடியும். அத்தனை பிறப்பு பிறந்திருக்கிறோம். அதுக்கு சிவபுராணமே சார்ந்து, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வெருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா அப்படின்னார். செல்லா அப்படின்னு சென்று கொண்டிருக்கின்ற, செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் நிற்கக்கூடிய பொருளாகவும் இடம் விட்டு இடம் பெயர்கின்ற பொருளாகவும், இப்படி 2 வகையாகவும் பிறப்புக்கு உட்படுகிறோம். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். இந்த எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் சொன்னார்னா எல்லா பிறப்புமே பிறந்திருப்போமாயா? ஆம், சத்தியமாக மேலே சொல்லப்பட்ட அந்த சுற்றுல எல்லா சுத்தணும். சரி, ஒரு தடவை தான் சுத்தி இருப்போமா என்ன? இல்லை, எத்துணை முறை சுத்தணும்னு கணக்கே கிடையாது. அதற்கு நீங்க இங்க பார்த்தீங்கன்னா விடை தெரியாது. 11ஆம் திருமுறையில் பட்டினத்து அடிகள் ஒரு பாட்டு பாடினார், ரொம்ப அருமையான பாட்டு. அதுல ஒரு குறிப்பு சொல்றாருங்க, நான் தின்னாத உயிர்கள் இல்லை, என்னை தின்னாத உயிர்கள் இல்லை. நான் தனித்தனி தாயாகவும் தந்தையாகவும் பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை, என்னை பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை. முந்து பிறவா நிலனும் இல்லை, அவ்வகை இரவா நிலனும் இல்லை. நீங்க எங்க கணக்கு நீங்க போட்டு பாருங்க.
என்னை எல்லா உயிர்களும் தின்றிருக்கின்றன, நான் எல்லா உயிரும் தின்றிருக்கிறேன். எவ்வளவு பிறப்பு ஒன்று கணக்கு போட்டுக்குங்க. ஒவ்வொரு உயிருக்கும் நான் தாயாக இருந்திருக்கிறேன், ஒவ்வொரு உயிருக்கும் தந்தையா இருந்திருக்கிறேன். அத்துணை உயிர்களும் என்னை பெற்றிருக்கின்றன, நானும் அவங்களுக்கு குழந்தையா இருந்திருக்கிறேன், அவங்களும் எனக்கு குழந்தையா இருந்திருக்கிறாங்க. அப்ப எத்துணை கோடி பிறப்பு. நான் பிறவாத நிலன் இல்லை, அவ்வகை இரவா நிலனும் இல்லை. நான் பிறக்காத நிலமே இந்த உலகத்தில் இல்லைங்கிறாருங்க. இப்போ நமக்கெல்லாம் அமெரிக்கா போல லண்டன் போலன்னு வருத்தப்படுறோம். எல்லாம் போயிட்டு வந்துட்டோன்னு உண்மை தெரிஞ்சுன்னா நிம்மதியாக இருப்பீங்க. ஏன் அதெல்லாம் போன பிறப்புலேயே போயிட்டு வந்துட்டையா, அந்த அமெரிக்காவில் அன்னைக்கே பார்த்துட்டு வந்துட்டையா, இன்னைக்கு புண்ணியம் செய்கிற இடத்த சாமி கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நிம்மதியாக இருப்போம். யாருக்கும் லண்டன் போல அமெரிக்கா போலலாம் வருத்தப்பட வேண்டாம், அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னார். நீங்கள் அந்த ஒரு வரிக்கு யாராவது பொருள் சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் என் ஊர். எப்படிங்க உங்க ஊராச்சு? எல்லா ஊரும் என் ஊருனார்ல, எப்படி உங்க ஊராச்சு? ஐயா போன பிறப்பில் லண்டன்ல இருந்தேன், அதுக்கு முந்தைய பிறகு அமெரிக்காவில் இருந்தேன், அதுக்கு முன்னாடி அமேசான் காட்டில் இருந்தேன். இப்படி எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லேயும் பிறந்ததுனால எல்லாம் போய் வந்த ஊர். ஏன்னா எல்லா ஊரும் என் ஊர். அதே மாதிரி எல்லா உயிராவும் பிறந்ததுனால எல்லா உயிரும் எனக்கு சுற்றம்தான்யா. எனவே யாவரும் கேளீர். இந்த வரிக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை கொண்டு உள்ள வச்சிங்கன்னா தான் இந்த வரிக்கே பொருள் தெரியும். இல்லைன்னா நீங்க இந்த பாட்டுக்கு நீங்க சொல்ற பொருள் வேற. அதைத்தான் அருணகிரிநாதர் பாடினார். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். 7 கடல் மணலை எண்ணி சொல்லிடலாம், ஆனா நாம் பிறந்த பிறப்பை சொன்னா சொல்ல முடியாதியான்ட்டார். அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு கைப்பிடி மண்ணை எண்ணி சொல்ல இயலாது நம்மால, அவர் 7 கடல் மணலை கூட எண்ணிடலாம்யா. ஆனா நான் செத்து பிறந்த பிறப்பின் எண்ணிக்கையை சொல்ல இயலாதுன்னு பாருங்க. 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர்பிறவி. அப்ப மணலை விட அதிகமா செத்து பிறந்திருக்கிறோம். ஆனாதான் பட்டினத்தடிகள் அதை விட சுருக்கமா சொன்னார். எத்தனை அன்னையோ, எத்தனை தந்தையோ, எத்தனை பெண்டீரோ, இன்னும் எத்தனை ஜென்மமோ. அழுகிறாருங்க சுவாமி. என் கணக்கை எழுதி இந்த பிரம்மாவுக்கு கை வலிக்குது சாமி, தயவு செய்து அவனுக்கு ஒரு ஓய்வு கொடுப்பதற்காவது என்னை கொஞ்சம் வெளியேற்றிரு. என்னை பெத்து எங்க அம்மாவும் சிரமப்படுறா சாமி. நானும் இந்த உலகத்துல பிறந்து அப்படியே நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் உழன்று காலெல்லாம் வலிக்குது சாமி. 3 வகையான துன்பம். ஒன்று நாம் படுகிற துன்பம், இன்னொன்று என்னை பெற்ற தாய் படுகிற துன்பம். என் கணக்கை எழுதி இந்த பிரமனுக்கு கை வலிக்குது சாமி, அதுக்காவது கொஞ்சம் தயவு செய்து என்னை இன்னொரு தாயின் கருப்பைக்குள்ள போகாம கொஞ்சம் காப்பாத்தியான்னார். மாதா உடல் சலித்தார், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கான். தயவு செய்து இன்னொரு தாயின் கருக்குள்ள கொண்டு போட்டுடாத சாமி, என்ன போதும் சாமி. எனவே உயிர்கள் உடம்புக்குள்ள புகுந்து இருந்து தங்கி புறப்படுகிற எண்ணிக்கையை நம்ம நூல் சொல்லும் போது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்ச வேறுபாடு. இது ஒரு சுற்றுக்கு. அதனே 4 வகை தோற்றம். முட்டையில் தோன்றுவது, வியர்வையில் தோன்றுவது, விதையில் தோன்றுவது, கருப்பையில் தோன்றுவது என்று 4 வகை. இந்த 4ல் ஏதாவது ஒன்றுல தான் இந்த மண்ணுக்கு வந்தாகணும். அதற்கு பிறகு அதை கொஞ்சம் விரிச்சு சொன்னா 7 வகை. நீரில் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, விலங்கு, மனிதர், தேவர் என்று 7 வகை. அது இன்னும் கொஞ்சம் விரிச்சிங்கன்னா 84 லட்சம். 84 லட்சம்னா எத்தனை? ஒரு உதாரணத்துக்கு பூன்னு வச்சுக்கோங்க. பூவும் ஒரு பிறப்பு தான். ஆனால் எத்தனை வகையான பூ இருக்குது?
ஒன்றும் வேண்டாங்க, அரளிப்பூன்னு சொல்கிறோம். அதில் வெள்ளை கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, ரத்த சிவப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு சுற்றும் சுத்திரனா எத்தனை சுற்றி இருப்போம். ஒரு பிறப்பு வெள்ளை அரளியாக இருந்திருப்போம், ஒரு பிறப்பு மஞ்சள் அரளியாக இருந்திருப்போம், இன்னொன்று சிவப்பாக இருந்திருப்போம், இன்னொன்று ரத்த சிவப்பாக இருந்திருப்போம். இதுலேயே 4 வந்துருச்சு. இந்த அரளிப்பூலேயே எத்தனை பிறப்பு இருக்குதாயா அப்படின்னா, ஆம், இப்படித்தாங்க பிறப்பினுடைய எண்ணிக்கை 84 லட்சம். எப்போ ஒரு சுற்றி முடிப்பதற்கு. அந்த மாதிரி நம்ம எத்தனை சுற்றி இருப்போம் தெரியுங்களா? கணக்கே இல்லை. அதனால தான் மாணிக்கவா சொன்னார், சாமி எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தே, இனிமேல் என்னால் பிறக்க முடியாது, தயவு செய்து காப்பாற்று. அதுதான் அவருடைய ஒற்றை விண்ணப்பமாக இருப்பதை பார்க்கிறோம். சரி, இங்கே வந்துடுவோம். இப்படிப்பட்ட பழமையான பிறப்பு, தொல்லை இரும் பிறவி. இரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பெரிய பிறவின்னு அர்த்தம். இரு என்பதுக்கு 2ன்னு பொருள் இல்லைங்க, பெரும் பிறவின்னு அர்த்தம். எனவே தொல்லை இரும் பிறவி சூழும் தலை. இங்க தலை என்பது ஆணவ மலம். தலை நீக்கி, அல்லல் அறுத்து, துன்பத்தை நீக்கி, ஆனந்தம் ஆக்கியதே. அப்ப இந்த ஆணவ மலத்தை அகற்றி இன்பத் துன்பம் என்கிற அந்த தொடர்பை அறுத்து இந்த உயிரை ஆனந்தம் என்ற இடத்துல கொண்டாந்து நிறுத்தியது எது? திருவாசகம் என்னும் தேன். தேன் என்று சொன்னதுல அவ்வளவு சுவை அதுக்குள்ள இருக்குது. இந்த திருவாசகம் என்னும் தேன் நம்முடைய அறியாமையை அகற்றும், நமக்கு ஆனந்தத்தை தரும். அந்த ஆனந்தமே நிலைவேறு செய்யக்கூடிய வண்ணமாக அருள் செய்யும். எனவே தேன் என்று சொன்னார். இந்த தேனுக்குரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? சுத்தமான அந்த தேன் கெட்டு போகாம இருக்கும். அது மட்டுமல்ல, எத்துணை நாட்கள் இருந்தாலும் கெடாது, தன்னுள் விழுந்த பொருளையும் கெடாம பாதுகாக்கும். இது தேனுக்குரிய சிறப்பு. அதனுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய அளவில் சாப்பிட்டீங்கன்னா மலக்கட்டை நீக்கும். நம்ம உடம்புல ரொம்ப இன்றியமையாதது என்ன தெரியுங்களா? மலம் கட்டக்கூடாது. அதாவது உள்ளே போகக்கூடிய உணவு பொருள் நாள்தோறும் வெளியே போயிடணும். எங்கேயாவது தங்கி நிற்குமானால் அதுதான் நோய்க்கு முதல் காரணமாக இருக்கும். எனவே உடல்ல மலக்கட்டு என்பது இருக்கக்கூடாது. அந்த மலக்கட்டு நீங்கணும்னா நீங்கள் நாள்தோறும் தேன் சாப்பிட்டீங்கன்னா மலம் கட்டாது. இது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா. இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலாக சாப்பிட்டீங்கன்னா என்னையா பண்ணும் அப்படின்னு கேட்டால், எலும்பு முதலானவற்றையெல்லாம் வலிமையாக ஆக்கி தருங்க தேன். அதனுடைய மருத்துவ குணம் அது. அப்போ சிறிய அளவு சாப்பிட்டா மலக்கட்டை நீக்கும். கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எலும்பு முதலானவற்றை உறுதியாக்குது பாருங்க. அது மாதிரி திருவாசகம் என்னும் தேன் ஆணவம் என்கிற மலக்கட்டை நீக்கும், ஆன்மாவியாகிய உயிரை வலிமையாக்கும். எனவே நாம என்ன பண்ணணும்? நாள்தோறும் திருவாசகம் என்ற தேனை சாப்பிட்டே ஆகணும். யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் மலக்கட்டு நீங்கும், உயிர் வலிமை பெறும். இது தலைப்பு செய்திங்க. இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் தலைப்பு செய்தி தான். ஏன்னா இது யாரோ சொன்ன பாட்டு, பழம்பாடல். இதை சொன்னது யாருன்னு தெரியல. சரி, இனி உள்ள நீங்க திருவாசகத்தை நுழைந்தீர்கள் என்று சொன்னால் 51 திருப்பதிகள். திருவாசகம் திருக்கோயில் வழிபாட்டில் இன்றியமையாத ஒன்று. அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா, கோயில் திறந்தோடனே முதல்ல திருப்பள்ளி எழுச்சி, அங்கே திருவாசகம் தான் தொடங்குது. எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு பொன்னூசல், அங்கேயும் திருவாசகம் பாடித்தான் பொன்னூசல். தொடக்கமும் நிறைவும் திருவாசகத்தில் தான் கோயில் வழிபாடே இருக்கிறது. நினைத்து பாருங்க. அப்போ திருவாசகம் எவ்வளவு முதன்மைக்குரிய இடமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கணும். இந்த திருவாசகத்தை தந்திருக்கிற மணிவாசக பெருந்தகை, இதில் உள்ள போவதற்கு முன்பாக ஒரு 2 செய்தி நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று, திருவாசகத்தை, அதாவது இறைவனுடைய புகழை மாணிக்கவாசகர் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இன்னொன்று, மாணிக்கவாசகர்
தன்னை பாட வேண்டும் என்று சிவபெருமானும் ஆசைப்பட்டார். அப்படி இருக்காயா? இருக்குது. எங்க இருக்குது? அவரே சொல்றார், பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. திருச்சதகத்தினுடைய கடைசி பாட்டு, 100வது பாட்டு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே, பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்தாடு நின் கலர்போது நாயினேன் கூட வேண்டும் இப்புழு கூடு நீக்கு பொய்யர் மெய்யனே அப்படின்னு பாடின பாட்டில் உன்னை பாடணுமையான ஆசையோடு சொல்ல, பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. இது அவர் விருப்பப்பட்டார். இறைவன் இவர் பாடணும் விருப்பப்பட்டார். அது எங்க வச்சார் தெரியுங்களா? கோத்தும்பில் வச்சார். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. பாடுவித்த நாயகன், பாடியவன் சொல்லலைங்க, பாடுவித்த நாயகன். நான் எப்படிங்க இறைவனை பாட முடியும்? அவன் பாட வச்சா நான் பாடினேன். அப்ப பாட வைத்தது யாரு? இறைவன் என்னை பாட வைத்தான். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை. பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. தன்னை சொல்லும்போது பேயேன்னார், நாயேன்னார். முதல் எடுத்தோன்னே நாயேன்னாரு, அடுத்த வரியில பேயேன்னார். நாம் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? பித்தனுமாக பின் பேயனுமாக எத்தனை தீங்கு சொன்னாலும் நான் மற்றவற்றான் நானேன்னாரு. இங்க சொல்றார், நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையன். என்னுடைய பிழையை பொறுப்பதில் அவன் கருணை கடல்ங்க. நான் எவ்வளவு பிழை செய்திருப்பேன் தெரியுங்களா? அத்தனை பிழையும் இந்த பெருமான் பொறுத்து கொண்டாருங்க. அதனால என் உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சி ஏதும் இல்லாது. நீங்க படிக்கும்போது அப்படி படிச்சா தான் அனுபவிக்கும். சி ஏதும் இல்லாது என் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய்க்கும். நாம யாராவது வேண்டாது செய்யணும், சி போ அந்த பக்கம் அப்படின்பா. அந்த சி என்பது அருவறுப்புக்குரிய ஒரு சொல். நாயை விரட்டும் போது எப்படி வரணுமா? சி போ அந்த பக்கம், சி. அந்த சி என்பதை நாயை விரட்டும் போது பயன்படுத்துவோம். அதெல்லாம் திருமந்திரத்தில் அந்த சி என்பதுக்கு நாயோட்டு மந்திரன்னு பேர். நாயை விரட்டுறது அப்படின்னு வெளிப்படையா தெரியுது, ஆனா அது சி என்கிற உயர்ந்த எழுத்து. அதனால அதுக்கு சி அப்படின்னு. சி ஏதும் இல்லாது நான் என்ன பண்ணாலும் அருமையா இருக்குதுப்பா, அருமையா இருக்குதுன்னு என்னை ஏற்றுக்கொண்டவன் என்னுடைய ஈசன். சி ஏதும் இல்லாது என் செய்வணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தும். மாணிக்க வாசகர் இறைவனை பாட விரும்பினார். மாணிக்க வாசகர் தன்னை பாட வேண்டும் என்று இறைவனும் விரும்பினான். இது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த திருவாசகத்தை நீங்கள் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் 658 பாடலையும் அப்படியே போட்டு அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா 2 செய்தி உள்ளுக்குள்ளே கிடக்கும். என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், ஒன்று நன்றி மறவாமை.